கல்வாரி ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். ஜேசி டிவி வழியாகவும் நோவா டிவி வழியாகவும் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்கு தருகிற ஒரு ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் ஆறுதலின் தேவன். இந்த நேரத்துல எத்தனையோ ஜனங்கள் படிக்க என் பையனுக்கு மகளுக்கு ஃபீஸ் கட்டிட்டேனே, ஆனா அவன் சரியா போகலையே, சரியா படிக்கலையே என்று கலங்கி ஆறுதல் இல்லாத ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தை நான் ஆறுதலின் தேவன். இத்தனை ஒரு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிச்சிட்டு ஆனாலும் இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு பெற முடியல. இந்த நோயிலிருந்து யார் என்னை விடுதலை பண்ணுவார்? ஆறுதல் இல்லாம ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நான் ஆறுதலின் தேவன். அதே போல எத்தனையோ பேர் பல லட்சக்கணக்கான பணங்களை கொண்டு பிசினஸ்ல போட்டாச்சு. நண்பன் சொன்னதை நம்பி, இல்ல நான் ஒரு விளம்பரத்துல பார்த்தேன் நிறைய லாபம் கிடைக்குமே, என்னோட சுய எண்ணத்துல கொண்டு போய் பிசினஸ்ல போட்டேன், நண்பன் சொன்னதான் போட்டேன். ஆனாலும் நான் போட்ட அந்த பணத்தை திரும்ப என்னால் எடுக்க முடியல, லாபம் இல்லை. இதனால எத்தனையோ கடன், இந்த கடனால எனக்கு மன வருத்தம், ஆறுதல் இல்லை, குடும்பத்துல ஆறுதல் இல்லை, என் சொந்தக்காரங்கள் கிட்ட ஆறுதல் இல்லை. ஒரு தோல்வி அடைந்த நிலைமையில் உள்ள ஆறுதல் எத்தனையோ ஜனங்கள் கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் ஆறுதலின் தேவன். சரி, இந்த ஆறுதலின் தேவன் வேதத்துல மகதலேனா மரியாள்னு ஒரு சகோதரிக்கு ஆறுதலின் தேவனாய் இருந்து ஆறுதலை தந்தார். எப்படி நம்ம பார்ப்போம்? முதலாவது அந்த மகதலேனா மரியாள், முதலாவது மகதலேனா மரியாள் யார் என்று பார்த்தோம்னா, அவருக்குள்ள 7 பிசாசு இருந்துச்சு. அதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? விரட்டினார். விரட்டி பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அவர். இரண்டாவது, தன் சொந்த சகோதரன் இறந்து கல்லறையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து போய் கல்லறையில் உள்ள தன் சொந்த சகோதரனை உயிரோடு எழுப்பினார். அதை தன் கண்களால் கண்ட ஒரு பெண் மகதலேனா மரியாள். அவரோடு கர்த்தரோடு ஊழியம் செய்த ஒரு பெண் மகதலேனா மரியாள். அந்த மகதலேனா மரியாளை இந்த வேதத்துல பார்த்தோம்னா, இவ்வளவு தூரம் நல்ல ஒரு பேர் எடுத்த பெண்ணை வேதத்து மூலமா நம்ம பார்த்தோம்னா, கட்பாறையில் விதைக்கப்பட்ட ஒரு பெண். ஏன் பிரதர் அவரை கட்பாறையில் விதைக்கப்பட்ட பெண் சொல்றீங்க? இயேசுவோடு இருந்தவ, இயேசு அதிசயத்தை பார்த்த பெண், அவரோடு இந்த ஊழியம் செஞ்ச ஒரு பெண் அல்லவா? ஏன் அவளை கட்பாறையில் விதைக்கப்பட்ட பெண் நீங்க சொல்றீங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, அவள் செய்கிற அந்த கிரியைகளை நம்ம கண்டு நம்ம அப்படி சொல்லலாம். சரி, அப்படி என்ன செய்தா? அந்த கற்பாறை விதிக்கப்பட்ட பெண்ணா இந்த மகதலேனா எப்படி கர்த்தர் ஆறுதலை செய்தார் என்று நம்ம பார்ப்போம். முதலாவது, நம்ம இரட்சகர் அன்பு இயேசு இரட்சகர் மனுஷன் செய்த எல்லா பாவங்களுக்காக அன்று கல்வாரி சிலுவையில அறை உண்டு இறந்தார். அவரோட சடலத்தை என்ன பண்றாங்க? ஒரு கல்லறையில கொண்டு வைக்கிறாங்க. கல்லறை வைத்துட்டாங்க. ஓய்வு நாளுக்கு அப்புறம் வாரத்தின் முதல் நாள் மகதலேனா மரியாளும் அதுக்கப்புறம் அவரோட யாக்கோபின் தாயாகி மரியாளும் சலோமே என்பவள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அவரோட சரீரத்துக்கு சுகந்த வர்த்தகம் விட பொருட்கள்லாம், தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு கர்த்தருடைய கல்லறைக்கு என்ன பண்றாங்க? போறாங்க. போகும்போது மகதலேனா மரியாள் எல்லாம் புலம்புறாங்க, ஐயோ அந்த கல்லறை முன்னாடி அவ்வளோ பெரிய பாறை இருக்குமே, அவ்வளவு பெரிய அடைப்பு இருக்குமே, அதை யார் நம்மளுக்காக திறந்துவிட, யார் அந்த கல்லை நம்மளுக்காக புரட்டுவா அப்படின்னு நம்ம புலம்பி கொண்டு போறாங்க. இந்த இடத்துல மகதலேனா மரியாள் ஒரு புலம்புகிற ஒரு பெண்ணாய் காணப்படுகிறார். புலம்புகிற பெண். ஏன் இந்த புலம்பல்? நம்ம பின்னாடி பார்ப்போம். புலம்புகிற ஒரு பெண், ஐயோ அவ்வளவு பெரிய கல், ஐயோ என் கண்களுக்கு நாங்க கண்டமே அவ்வளவு பெரிய கல் இருக்கணும், அவ்வளவு பெரிய கல், அந்த கல்லை யார் நம்மளுக்கு புரட்டுவா, உதவிக்கு யார் இருக்கா என்று புலம்பிக் கொண்டே போறாங்க. போகும்போது அந்த கல் புரட்டி இருந்தது. வேதம் சொல்லி இருக்கிறது, லூக்கா 24 நம்ம பார்த்தோம்னா, அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. அதுக்குள்ள போய் அவங்க பாக்குறாங்க, கர்த்தரோட இயேசு கிறிஸ்து சரீரத்து இல்லாதனால பயந்து கலக்கம் அடைந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த கல் புரட்டப்பட்டு இருந்து உள்ளுக்க எட்டி பாக்குறாங்க. உள்ளுக்க பார்த்தா இயேசுவோட சரீரத்தை காணும். உடனே அங்க உள்ளவங்கெல்லாம் பயந்து கலக்கம் அடைகிறாங்க, ஐயோ சரீரத்தை காணும், என்னவாயிற்று என்று. இப்போ அந்த மரியாள் எப்படிப்பட்ட மரியாளா இருக்கா? கலக்கத்தில் உள்ள கலக்கம் அடைந்த ஒரு மரியாளா, பயந்து கொண்டிருக்கிற மரியாளா. வேதத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு பயப்படாதிருங்கன்னு. ஆனா இப்போ அந்த மரியாள் எப்படி இருக்கா?
பயந்து கலங்கி கொண்டிருக்கிற ஒரு மரியாதை இருக்கிறார். அப்புறம் அந்த பார்த்தோன்னே அடுத்தது பார்க்கிற யோவான் 20:11 நீங்க பார்த்தீங்கன்னா, அவ உள்ளுக்கு எட்டி பார்க்கும்போது ஏசப்பாவோட சரீரத்தை காணோம். சரீரத்தை காணோம்னா உடனே என்ன பண்றது? கல்லறை அருகில் வெளியே நின்று கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். புலம்பிக் கொண்டு, ஐயோ என் கர்த்தரின் சரீரத்தை காணுமே, கர்த்தரோட சரீரத்தை யார் எடுத்துட்டு போனா, ஐயோ எடுத்த இடம் எனக்கு தெரியலையே, சொல்லுங்க நான் போய் எடுக்கிறேன்னு புலம்பிக் கொண்டிருக்காங்க. தேவதூர்கள் நின்று கொண்டிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கிறா, என் சரீரத்தை கர்த்தருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு யார் போனான்னு தெரியல, சொல்லுங்க நான் போய் எடுத்துட்டு வரணும்னு என்ன பண்றா? புலம்புறா. ஐயோ அழுது கொண்டிருக்கிறார். மரியாள் அழுது கொண்டு, ஏன் அந்த அழுக அப்படின்னு இயேசு கிறிஸ்து பின்னாடி இருந்து கேட்கிறார், ஏமா நீ அழுகிற அப்படின்னு கேட்டோன்னே, அவர் இயேசு கிறிஸ்து என்பதே அவருக்கு தெரியல. அவர் அறியாது இருந்தால் அவர்கிட்ட கேட்கிற, அவர் தோட்டக்காரனை போல இயேசு கிறிஸ்து நினைச்சு கேட்கிறா, ஐயா என் ரட்சகரோட சரீரத்தை நீங்க கொண்டு வச்சிட்டீங்களா, எனக்கு சொல்லுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்னு கேட்கிறார். என் ஜனமே, இந்த வசனத்து மூலம் பார்த்தோம்னா மகதலேனா மரியாள் ஒரு அழுது புலம்புகிற ஒரு மரியாளாக, பயப்படுகிற ஒரு மரியாளாக, புலம்புகிற ஒரு மரியாளாக, இயேசு கிறிஸ்து அறியாத ஒரு மரியாளாக இருக்கிறார். அன்று இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர், தன் சொந்த சகோதரன் உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து அறிந்தவர், இன்று அவரை அறியாது, நீங்க தோட்டக்காரனா, இவர் ஒரு தோட்டக்காரன் போல அவர் என்ன பண்றா? பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் இந்த புலம்பல், ஏன் இந்த அழுக? அவ இயேசுவோட தானே இருந்தா. அவ கரங்கள்ல இயேசுவோட சரீரத்துக்கு நல்ல சுகந்த வாசனையா புடவை இது பண்றதுக்கா சென்று இது மாதிரி நிறைய சுகந்தவர்த்தம் விட நிறைய வாசனை திரவியம் கொண்டு வந்திருக்காளே. ஆனாலும் ஏன் இந்த புலம்பல், ஏன் அழுக? நம்ம பார்த்தோம்னா வேதம் சொல்லியது, எல்லாரும் என்னோட திருப்பி கொள்ளுங்க. மத்தேயு 13:5-4 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஊமை சொல்றாரு. ஒருத்தன் விதைக்க போனானாமா. அவன் போட்ட விதையில சில விதைகள் அதிக மண் இல்லாத கட்பாறையான இடங்கள்ல விழுந்துருச்சு. அதிக மண் இல்லாத கல்லுள்ள இடங்கள்ல, கட்பாறையான இடங்கள்ல விழுந்துருச்சு. விழுந்தோடனே மண் ஆழமா இல்லை. ஏன்னா மண் அதிகமா இருக்காதுல்ல, கட்பாறை தானே அதிகமா இருக்கும். ஆனா உடனே அது என்ன பண்ண, சீக்கிரமா முளைத்து வெயில் வந்தோன்னு என்னாச்சு, உடனே என்ன போச்சு, அது கருகியும் போயிடுச்சு. கருகி போனது, அது வேர் ஆழமா இல்லாதனால உலர்ந்தும் போயிட்டு, அது வேர் இல்லாம என்ன வச்சு உலர்ந்தும் போயிட்டு. அதுக்குரிய அர்த்தம் நம்ம கீழே பார்த்தோம்னா 20-21 வேதத்துல அதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற அந்த விதைய கட்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்டவன்னு வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 13:5 நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தன் விதைக்க புறப்படுகிறான். அவன் போட்ட விதை, சில விதை அதிக மண் இல்லாத கட்பாறையான இடங்கள்ல விழுந்து விட்டது. மண் அதிகமா இல்லாதனால அது என்னாச்சு, சீக்கிரமாகவே முளைத்தது. அது அதிக மண் இல்லைனால சீக்கிரம் முளைத்தது. வெயில் வந்த உடனே என்னாச்சு, உடனே வேர் கீழே பிடி இல்லாம இல்லாதனால உடனே என்ன, அது தீஞ்சும் போயிட்டு, அது வேர் இல்லாதனால உலர்ந்தும் போயிட்டு. ஏன், அது மண் இல்ல, கட்பாறை தான் இருக்கு, ஆனா மண்ணு கம்மியா தான் இருக்கு. இதுக்குரிய அர்த்தம் வேதத்துல சொல்லிருக்கு. மத்தேயு 13:20 நீங்க பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட விதை கட்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்ட ஒரு விதை. அப்படிப்பட்ட ஒரு கட்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்டவன். எப்படி கட்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்டவன் நம்ம பார்த்தோம்னா, வசனத்தை கேட்டு அதை கேட்ட உடனே அவன் ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்ட உலகமாகிய சில வசன நிமித்தம் உபத்திரமும் துன்பம் வரும்போது என்ன பண்ணுவான், உடனே என்னென்ன இடரல் அடைந்து விடுவான். மரியாள் அப்படித்தான். இயேசு செய்த அற்பத்தினால் சந்தோஷப்பட்டா, சமாதானம் இருந்தா. ஆனால் உலகப்பரமாய் துன்பமும் துக்கம் வரும்போது என்ன இடரல் அடைந்தார். எப்படி இடரல் அடைந்தா, அழுதா, புலம்புனா, இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருப்பதை அறியல, அவர் தோட்டக்காரன் நினைக்கிறா, ஐயோ எங்களுக்கு யார் இந்த கல்ல புரட்டோன்னு புலம்பிக் கொண்டிருந்தார். அதனாலதான் சொல்றேன், மரியாள் ஒரு கட்பாறையான இடத்துல விதைக்கப்பட்ட ஒரு விதை. சரி, அவர் எப்படி ஆறுதல் அடைந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. வேதத்துல சொல்ல லூக்கா 24:7 அதுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான வார்த்தை தேவதூதன் சொல்றான். 7 மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவிலே இந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள்
அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். ஆமென். என்ன செஞ்சாங்க? தேவதூதன் சொல்றான், நீங்க கலிலேயாவில் இருக்கும்போது கர்த்தர் சொல்லலையா, நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துவேன்னு, இதை நினைவு கூறுங்க அப்படின்னு. என்ன பண்றாங்க? உடனே மரியாள், ஆமா கர்த்தர் சொன்னார். உடனே சந்தோஷப்பட்டு என்ன பண்றா? அந்த கல்லறை விட்டு எழும்பி ஓடுகிறார், இந்த சந்தோஷத்தை அறிவிக்க. என் ஜனமே, இயேசு கிறிஸ்து முதலாம் நாள் அவரோட சரீரத்துக்கு சுகந்த வர்த்தம் விட எழும்பி வந்த அவ ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தையை நினைச்சிருந்தா, நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பேன், உயிர் தெழுந்திருப்பேன் கலியாவில் இருந்து சொல்றதை நினைச்சிருந்தா, அந்த சுகந்த வாசனிட்ட அந்த கைகள்ல நல்ல வாசனா திரவங்களோட எங்க போயிருப்பா? கல்லறைக்கு போயிருக்க மாட்டா, கர்த்தரை பார்க்க போயிருப்பா. அவ இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை என்ன பண்ணிட்டா? மறந்துட்டா. உலகப்பரமா ஒருத்தர் இறந்தா 3ஆம் நாள் அவனுக்கு அந்த உடம்புக்கு சுகந்த வாசனை இடணும். அவன் இறந்துட்டு அவ்வளவுதான், செத்து போயிடுவான், அவன் திரும்ப வரமாட்டாங்க. அந்த உலகப்பரமான அந்த எண்ணங்கள் வந்ததோடைய அவன் இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன பண்ணிட்டா? மறந்துட்டா. அதான் வேதம் தெளிவா சொல்றது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சந்தோஷம் ஏற்றுக்கொண்டா. ஆனா உலகப்பிரமான துன்பமும் நெருக்கம் வரும்போது என்ன பண்ணிட்டா? அந்த வார்த்தையை மறந்துட்டா. அவர் இயேசு கிறிஸ்து அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுவாருங்க, அந்த வார்த்தை என்ன பண்ணா? மறந்துட்டா. வேதத்தை மறந்துட்டா, அந்த சத்தியத்தை மறந்துட்டா. அதனால என்ன பண்ணா? அவர் கல்லறைக்கு வந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். அன்று சத்தியம் அவளுக்குள்ள திரும்பமாக தேவதூதன் சொன்ன உடனே என்ன பண்ணா? உடனே கல்லறை விட்டு என்ன பண்ணிட்டா? ஓடி வரும்போது கர்த்தர் அவள் கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால், லூக்கா மத்தேயு 28:9 கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து வாழ்த்துறாரு. இரண்டாவது வேதத்துல போட்டிருக்கு, மார்க் 16:9 முதலாய் மரியாளுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? தரிசனமார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷம். நீங்களும் இப்படிதான். நம்மள எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், உலகப்பரமான ஓத்திரம் வரும்போது வேத வசனத்தை விட்டுருவோம். மகதலேனா மரியாதை போல கல்லறையில் உட்கார்ந்து ஒப்பாரி வைப்போம். கல்லறையில் என்ன இருக்கும்? கல்லறையில இருள் தான் இருக்கும். கல்லறையில் என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது. ஆனா கையில நல்ல சுகந்த வாசனை. இது எதை குறிக்கிறனா? கிறிஸ்துவ ஜனங்கள் நல்ல ஒரு ஜனங்களா இருப்பாங்க, நல்ல வேதத்தை படிப்பாங்க, ஏசப்பா நோக்கி காத்திருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நல்ல வேதத்தை ஆலயத்துக்கு போவாங்க, மிஷனரி செய்வாங்க. ஆனாலும் உலக பிரகமாய் நெருக்கம் துன்பம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை விட்டுட்டு, ஐயோ இந்த பாடு எப்படி நீங்க போகணும், எப்படி இந்த ப்ராப்ளத்தை சரி செய்வேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? உலகப்பரமாய் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சகோதரன்ட்ட ஐடியா கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்பாங்க, இல்ல நம்ம இதை செய்யறதுக்கு இதை செஞ்சா அது ஆகுமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஷார்ட்கட்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை மறந்துடுவாங்க. வேதம் சொல்லுது, உலகத்துல துன்பங்கள் போராட்டம் ஆனாலும் நான் என்ன பண்ண? உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்ற கர்த்தரோட வார்த்தையை மறந்துறாங்க. வேதம் சொல்லி இருக்கிறது, வருத்தப்பட்டு பாரஞ்சு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யார் சொல்லியிருக்காரு? நம்ம ரட்சகர் இயேசு சொல்லியிருக்காரு. துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது யார்கிட்ட முதலாவது போகணும்? உங்க பாரங்களை இறக்கி வைக்க ஏசப்பட்ட போகணும். நம்ம அதை செய்யறது இல்லை. ஒரே பதட்டம், ஐயோ என்ன ஆகுமோ, ஐயோ ரிப்போர்ட் கொடுக்க போறேன்னு, ரிப்போர்ட் வருமா, நமக்கு என்ன ஆக போதோ, ஒரே பதட்டம், ஒரே பயம். அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? மரியாளு கல்லறையில் உட்கார்ந்து புலம்புற ஜனங்கள். அவங்க எல்லாம் கற்பாயான இடத்துல விதைக்கப்பட்ட ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை நோக்கி நான் இன்னைக்கு கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களை இன்னைக்கு என்ன சொல்றாரு? நான் ஆறுதல் தருவேன்னு சொல்றாரு. அன்னைக்கு மரியாதை உட்கார்ந்து புலம்பிட்டா இருந்தா, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை தேவன் சொன்னோன்னு என்ன பண்ணா? உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆமா இயேசுவை சொல்லியிருக்காங்க, சந்தோஷம் முடியும். அதே போல இன்று உங்களை நான் நோக்கி சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இன்று உங்களுக்கு ஆறுதலை தருவார். எந்த துன்பம், எந்த வேதனை எதுல இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு சொல்லியிருக்காரு நான் ஆறுதலை தருவேன்னு. அந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரிடத்துல வருவோம். கர்த்தர் சொல்றது போல உங்களுக்கு ஆறுதல் தருவார், உங்களை வாழ்த்துவார், உங்களுக்கு கர்த்தர் தரிசனம் ஆவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? என் தகப்பனே, இந்த வேத வாக்கியம் மூலமாக ஏசப்பா, எத்தனையோ ஜனங்கள் துன்பத்தோடு துக்கத்தோடு இருப்பாங்க. ஆனாலும் நீங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறாம கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நினைவு கூறாம இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும்
அப்பா உங்க ஆலோசனையின் கரம் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். அப்பா கர்த்தர் எனக்காக இருக்கிறார், எனக்காக அறை உண்டார், எனக்காக மூன்றாம் உயிர்த்தெழுந்தார், இன்றும் என்னோடு ஜீவிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கவே வேதம் சொல்லி இருக்கிறது. தேவன் முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்பி முதலாவது மனுஷனை ஆசீர்வதிக்கவே அவர்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லி இருக்கு வேதத்துல, அப்போஸ்தலர்ல. இன்று உங்களை கர்த்தர் எங்க இருக்காரு, உங்களை ஆசீர்வதிக்க உங்க அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? கல்லருக்கு முன்பாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கும். இயேசுவை அறியாமல் கல்லருக்கு முன்பாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கும். நல்ல கிறிஸ்தவர்கள் தான், வேதம்படி நடக்கிற ஜனங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை வார்த்தையை மறந்து கொண்டு கல்லருக்கு முன்பாக அழுது ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். கல்லர் விட்டு வாங்க, கர்த்தர் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார், உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நோக்கி பாருங்க, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவுறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழ்த்துவார், உங்களை பெரிய ஜாதி ஆக்குவார், உங்கள் மன கதறலை எடுத்து போடுவார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கலங்காது, கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார், உங்களை வாழ்த்த ஆர்வலா இருக்கிறார். கல்லறை நிம்மதி எல்லா ஜனமே திருந்து நீ கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு வழிநடத்துவார். கர்த்தாவே இந்த ஜனங்கள் ஆசீர்வதிங்க. ஜேசி டிவி வாயிலாக கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த டிவியை ஆசீர்வதிக்கிற இந்த டிவி ஊழியம் இன்னும் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஜேசி டிவி, இந்த நோவா டிவி நடத்துற ஒவ்வொரு அப்பா அந்த எல்லா ஸ்தாபர்களுக்கும் கரம் அவங்களோடு இருந்து அவங்க இன்னுமாக பலப்படுத்துங்க. அவங்க தேவையான சந்திக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தினால காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஈரோடு மூலப்பாளையத்துல நாங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேதத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் கல்லறை முன்பாக அழுக மாட்டீங்க. எங்க போவீங்க? ஏசப்பட்ட போங்க. ஏசப்ப என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஆரம்பித்துவார். ஆமென் ஆமென். தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே, தேவனே விளங்க வேண்டுமே, தேவ ஜனமே தேவ வார்த்தைகளை விதைப்பி விசுவாசத்தில். தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே, தேவனே விளங்க வேண்டும். அறுப்போ மிகுதி, விளையாட்களோ கொஞ்சம். அறுப்போ மிகுதி, விளையாட்களோ கொஞ்சம். தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே, தேவனே விளங்க வேண்டுமே. ஜெபிப்போம், கொடுப்போம், தேவராஜ்யத்தை கட்டுவோம். ஜெபிப்போம், கொடுப்போம், தேவராஜ்யத்தை கட்டுவோம். தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே, தேவனே விளங்க வேண்டும்.